கலாத்தியர் 3:28 யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். ஸோ இந்த 2வது பாகத்தை நம்ம மறுபடியும் வாசிக்கலாம். அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. இது இங்கிலீஷ் பைபிளில் ஸ்லேவரி அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம யாருக்கும் அடிமை கிடையாது. ஓகே, நம்ம எல்லாரும் யாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். இன்னைக்கு கை நிறைய பணமோ இல்லை சொத்தோ வைத்திருந்தாலும் அது இல்லாதவங்க நம்மளுக்கு அடிமை கிடையாது. அது ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். 2வது, படிக்காதவங்க படிச்சவங்களுக்கு அடிமை கிடையாது. சில இடத்துல நான் சில பேர் ட்ரீட் பண்ணுற விதத்தை பார்த்துருக்குறேன். ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஒன் சைடாக இருக்கும். எப்படின்னா, அவங்க வந்து ஒரு கௌரவமாக இருப்பாங்க, இல்லை அவங்க ஒரு நல்லா ஒரு அதிகாரத்தில் இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு நல்ல பணக்காரங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க கொஸ்டின் பண்ணால் கீழே இருக்கிறவங்க வந்து ஆன்சர் பண்ணணும். ஆனால் அதே இது அந்த கீழே இருக்கிறவங்க கொஸ்டின் பண்ணால் அவங்க வந்து அதை ஏளனமாக கன்சிடர் பண்ணி ஏன்னா கரெக்டான ஆன்சர் அவங்கக்கிட்ட இருந்து ஏளனத்தனமாக நினைக்கிற கேரக்டர் இது ரொம்ப தப்பானது. இது வந்து ஒரு சின்ன விஷயம்தான். ஆனால் கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் இதை திருத்தி கொண்டால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி நான் பார்த்த இன்னொரு கேரக்டர் எப்படி அப்படின்னா, இந்த கிறிஸ்மஸ், நியூ இயர், அப்படி அந்த பர்த்டே, ஈஸ்டர், இந்த மாதிரிலாம் நம்ம ஏதோ ட்ரெஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸில் என்ன செஞ்சிடணும், அவங்களுக்கு நம்ம என்ன வாங்குகிறோம் அது எல்லாத்தையும் அவங்களுக்கு காட்டிடணும். ஆனால் அதே இது நம்ம கேட்டோம் அப்படின்னா அதுக்கு பதிலும் இருக்காது. அந்த இது அது உள்ளே இருக்குது, மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிருவாங்களே தவிர அதை காட்ட மாட்டாங்க. ஸோ இதை ஏன் நான் இங்கே கொண்டு வரேன் அப்படின்னா, இந்த கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நம்ம மற்றவங்களை வந்து ஏளனத்தனமாக நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஸோ அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. அது பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்ற நீங்களும் அது மாற்றிக்கொள்ளுகிறது ரொம்ப நல்லது. மத்தேயு 7:12 வாசிக்கலாம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். ஸோ மற்றவங்க நம்மளுக்கு வந்து இப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்ல, அதே இது வந்து நம்மளும் செய்யணும், நம்மளும் சந்தோஷமாக செய்யணும். சின்ன பிள்ளையில ஒரு விஷயத்தை நினச்சது உண்டு. நம்ம வந்து பெரியவங்க தான் நம்மளுக்கு நல்லதுலாம் சொல்லி தராங்க. ஸோ அப்போ நம்ம ஆஸ் வி க்ரோ, நம்ம அப்படியே வளரும் போச்சுல நம்ம எல்லாரும் என்ன செஞ்சுருவோம், நல்லவங்களா இருப்போம் போல அப்படின்னு நினச்சேன். ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இருக்கிறதுலே ரொம்ப மோசம் இந்த பெரியவங்க தான். அவங்க இருதய கடினத்து நிமித்தமும் அவங்க மன கடினத்து நிமித்தமும் ஒரு வீம்பு அப்படின்னு செஞ்சுருக்காங்க. ரொம்ப அவங்க இறுக்கமாக பிடிச்சு வச்சிருக்காங்க. இது முற்றிலும் தவறானது. ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் அப்படி அந்த மாதிரி குணத்தில் இருந்தோம் அப்படின்னா தயவு செய்து அதை மாற்றிக்கொள்ளுங்க. ஸோ நம்ம எல்லாரும் யாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம். நம்ம யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.